I will run, I will climb, I will. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனத்தை வேதத்துல வாசிக்கும் போது இவ்வளமாய் வாசிக்க முடியும். யாராவது வாசிக்க கேட்கலாமே. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனம். அதற்காக என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியாருடைய கைகளுக்குள்ளாய் அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிறதை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த நிமித்தமாய், தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போறது நிமித்தமாய், அதுக்கு முன்னாடி தெரியும் தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து போற நிமித்தமாய் எகிப்தில் அடிமைத்தனமாய் இருந்தார்கள். அதை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்தார். திரும்ப வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் அடிமைத்தனமானாகிய மீதியாருடைய கையில தேவன் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் போது தேவன் நமக்கு அனுகூலமாய் இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு நலமானது எது? தேவனுடைய பார்வையில நலமானதை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய கரம் நம்மை தொடும்படியாக அவருடைய பார்வைக்கு நலமானதா இருந்து கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பார்வைக்கு விரோதமாய் இருந்த போதுதான் அடிமைத்தனத்தின் குகைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அது அடிமைத்தனத்துக்குள்ளாய் தள்ளப்பட்ட போது அது அடிமைத்தனத்தை பொறுக்கவில்லை. பார்வோனுடைய அடிமைத்தனமும் எகிப்தின் சாம்ராஜ்யத்துடைய அடிமைத்தனமும் இருக்கிறது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள் என்றார். எப்போது நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோமோ அப்போதான் நம்முடைய சத்தம் கூக்குரலாய் கடந்து வரும். வேதம் சொல்லுகிறது, கூக்குரல் வானம் அறியத்தை வெட்டுறது என்றார். இன்றைக்கு தேவ பிள்ளையே அநேக காரியங்களுக்காய் செபிக்கிறோம், கேட்கிறோம், தேவ சமூகத்தில் சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியத்துக்கு அழுகிறோம், புலம்புகிறோம், கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய கூக்குரல் சத்தம் தேவன் கேட்கவில்லை? ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு மறுபடி கடந்து வரவில்லை? ஏன் ஆண்டவர் கேட்டு மௌனமாய் இருந்து கொண்டிருக்கிறார்? ஏன் என்னுடைய சூழ்நிலை மாறவில்லை? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை மீதியார்கள் செய்யவும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த போது மீதியாருடைய கையில் அடிமைத்தனத்துக்காய் இவர்களை நீ நெருக்க ஆரம்பி, ஒடுக்கு என்று சொல்லி மீதியாருடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வேத தெளிவாய் சொல்லுது, நான் சொல்லவில்லை. வேத பிரமாணத்தோடு சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைத்துக் கொண்டிருக்கிறதா? இந்த பகல் வேளை யார் கர்த்தருடைய சத்தியத்திற்கு நேராக ஒப்பு கொண்டிருக்கிறோமோ கர்த்தருடைய வார்த்தை இதோ, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்றார். அல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதியாருடைய கையில தேவன் ஒப்பு கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகா பெரிதான பொல்லாப்பு வந்தது, மகா பெரிதான நெருக்கம் வந்தது. அந்த இடத்தில் ஆகாரம் இல்லாதபடி இருந்தது, பஞ்சகாலம் வந்தது, சமாதானம் எடுக்கப்பட்டு போனது, பிரச்சனைகள் அந்த தேசத்தையே வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. அப்போதான் மனாசேயின் குடும்பத்தில் எளியவனாய் சின்னவனாய் இருக்கிற கிதியோன் மீதியாருடைய கைக்கு தப்பும்படியாக கோதுமை ஆலைக்கு பிறகாக போய் பொறுக்கி கொண்டிருக்கிறார். அப்போதான் கர்த்தருடைய சத்தம் கடந்து வருகிறதா, கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு
இருக்கிறார். நீ இந்த மீதியானை இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடத்துல நீ விடுவிப்ப ரட்சிப்பை என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்ட போது இந்த கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், என் ஆண்டவனே, நான் மிகவும் சிறியவன், என் குடும்பம் மிகவும் சிறியதா, இந்த சிறியவனாயிருக்கிறேனா, என் குடும்பம் சிறியதாயிருக்கிறேனா, என் வீட்டுல பார்க்கிற எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டுகிறேனா, தேசத்துல வேடிக்கை பார்க்கிற ஒரு குடும்பமாய் இருக்கிறேனா, எப்படி இந்த ஜனத்தை விடுவிக்க முடியும், எப்படி வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும், எப்படி மேலாக கடந்து வர முடியும் என்ற ஆண்டவரிடத்துல கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு சந்ததியை பார்த்து அற்பமாய் பேசப்பட்டிருக்கலாம், உன் குடும்பத்தை பார்த்து விதி எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா அதே இடத்துலதான் கர்த்தருடைய மீதான கைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்தது போல உன்னை மனை விடுவித்து துளிர்விட காலம் வந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தோற்கும் என்று. உடமான ஹப்தூராதன பௌட்டாரகஸ் ரீபலஹந்தராதன பௌட்டாரகனாரகசி. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம், நம்முடைய வளர்ச்சி இல்லாத அனுபவத்தை பார்த்து கூனி குறுகிற நிலைமை பார்த்து தூக்கி எறிந்திருக்கலாம். ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தையினால நீ பண்படுத்தப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். என்னைக்கு ஒரு வளர்ச்சி வரும், என்னைக்கு ஒரு மேன்மை வரும், என்னைக்கு வாழ்க்கை பெருகும் என்று கேட்டுக்கொண்டிருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, ஏற்ற காலத்தில் தேவனை தீவிரமாய் உன்னை ஒரு பலத்த சாதியாக ஆயிரமாய் பெருக பண்ணுவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறான், கிதியோன், முடியாதாண்டவர், நான் மிகவும் எளியவன், நான் மிகவும் சிறியவன், என்னால போக முடியாதா, என்னால செய்ய முடியாதா, என்னால பேச முடியாதா, என்னால நிற்க முடியாதா, இந்த ஜனத்தை விடுவிக்க எனக்கு அதற்குரிய தகுதியோ பலனோ இல்லை. ஒன்று புரிந்து கொள்ளணும், தகுதி இல்லாத ஒன்னதா, புத்தி இல்லாத ஒன்னதா, அறிவில்லாத ஒன்னதா, யாருக்கு வேண்டாத உன்னதா ஆண்டவர் வேணும் என்று இந்த பகல்களை கர்த்தர் வாக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ராமே சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்டு என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல சத உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, மயதான கண்களை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஒற்றுமில்லாத இடத்திலிருந்து கர்த்தர் சகலத்தை உருவாக்குறவர் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கிதியோன் சொல்லுகிறான், முடியாதாண்டவர, மிகவும் எளியவன், என் குடும்பம் மிகவும் சிறியது, எப்படி என்னால முடியும் என்று தேவ சமூகத்தில் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி என்று. அல்லேலூயா. நமக்கு அறிவில்லை என்று அனைவரும் சொல்லலாம், கர்த்தர் சொல்லுகிற நீ பயங்கர அறிவாளி என்று. சந்தோஷமா ஒரு ராமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்லி இருப்பாங்க முட்டாள்னு. கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை போல ஞானவான்கள் யாரும் இல்லை. ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஞானவான்கள். ராமே சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். ராமே, அவர் தான் நமக்கு சம்பூர்ணமான ஞானத்தை. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவர், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்துல போய் ஞானத்தை கேட்டா, ஆண்டவரிடத்துல போய் நம்ம ஏதாவது கேட்டா ஒரு நாள் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதை கிதியோன் சொல்லுகிற, முடியாத ஆண்டவர, என் அப்பாவுடைய குடும்பமே மிகவும் சின்னதா, ஆமென், தகுதியே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல முடியும். கிதியோனை பார்த்து சொல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ கடந்து போ.
உன்னால அந்த ஜனத்தை நான் விடுவிப்பேன், மீதியானவரை உன்னால விடுவிக்க முடியும் என்று ஆண்டவர் கிதியோனோடு கூட வாக்கு கொடுத்தார். எப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ, கிதியோன் தன்னுடைய ஜனத்தை 300 பேரை கொண்டு போய் அந்த இடத்துல மகா பெரிதான வெற்றியை கொடுக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் நியாயாதிபதியாக தகுதி இல்லைன்னு சொன்ன, அற்போன்னு சொன்ன, குடும்பமே தகுதி இல்லைன்னு சொன்ன கிதியோனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவில் நியாயாதிபதியாக தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, மீதியானர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோன் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. பேச தெரியாது, நியாயம் பேச தெரியாது, தகுதியில் என்று சொன்ன கிதியோனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்த போது, கிதியோன் நியாயாதிபதியா இருந்த தேசத்தில் 40 வருஷம் மகா பெரிதான அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நான் சின்னவன், எனக்கு எதுவுமே தெரியாது, என் அப்பாவுடைய குடும்பம் மிகவும் சிறியது என்று எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை ஒன்று தெரியாதவனாய் அங்கலாய்த்தானோ அவனை தான் கர்த்தர் உயர்த்தி அலங்கரித்தார். அவனை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த பெரு காரியத்தை செய்தார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஒருவேளை உலகம் நம்மை வித்தியாசமாய் பார்க்கலாம், உலகம் நம்முடைய காரியத்தை வித்தியாசமாய் பார்க்கலாம். ஒருவேளை நாம் ஆண்டவரத்துல சொல்லிக் கொண்டே இருக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவரே, என் குடும்பம் அவ்வளவுதான் ஆண்டவரே. அநேக பிரச்சனை வரும்போது இப்படிதான் சொல்லுவாங்க, மாட்டு தன்னுடைய தலையின் முகத்தடிக்கு ஒப்பு கொடுக்கிறது போல என் தலைவிதி இப்படிதான், என் கர்மம் இப்படிதான், என் தலையெழுத்தை இப்படிதான் சொல்லி தனக்குத்தானே சொல்லி சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் அல்ல தேவ பிள்ளையே, ஒருவேளை உலகம் அவருடைய தலைவிதியை மாற்ற முடியாது. என் அப்பாவிட்ட வரும்போது தலைவிதி மாற்றி எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சிறியவனாய் இருக்கிறியா, அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறியா, நீ பேசுற பேச்சுக்கள் யாரும் மதிக்கவில்லையா, எல்லாராலும் அற்பமாய் வளர முடியாதபடி கூடி குறுகி இருக்கிற உன்னை பார்த்து இந்த பகல்வேளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நீதான் ஐயா ஒரு பெரிய ஜாதியாய், ஒரு பெரிய கூட்டமாய், பாக்கியவனாய், பாக்கியவதியாய் என் ஆண்டவர் மாற்றுவர் என்று வாக்குத்தத்தமாய் உரைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிதியோன் தன் தகப்பன் வீட்டில் சிறியவனாய் இருந்தான். என் ஜனத்தை விடுவிக்க எனக்கு அதற்குரிய பலன் இல்லை, போராட பலன் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற தருணத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லுகிறோமே, என்னால முடியாது, எனக்கு பலன் இல்லை, என்னால போராட முடியாது, என்னால செய்ய முடியாது, அதற்குரிய எந்த தகுதியும் என்னிடத்துல இல்லை, எனக்கு எந்த பலமும் இல்லை. ஆனா பலப்படுத்துகிறவர் அவர்தான், தகுதிப்படுத்துகிறவர் அவர்தான். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் 14வது வயதுல ஊழியத்திற்கு என்னை வேறு பிரித்து அழைத்தார். என் ஊழியத்தை செய்ய ஊழியக்காரர் மூலமாய், சப்பனங்கள் மூலமாய், வேதவசனத்தின் மூலமாய், பாடல்கள் மூலமாய் கர்த்தரை அநேக தரம் அழைத்தார். நான் ஆண்டவரத்துல சொன்ன ஒண்ணே ஒண்ணு, என்ன வேணாலும் செய்வாண்டவர், உங்க ஊழியத்தை மட்டும் என்னால செய்யவே முடியாது. அல்லேலூயா. சர்ச்சு தூக்கணுமா தூக்குறேன், ஆமென், பா போடணுமா போடுறேன், டாய்லெட் கழுவணுமா செய்கிறேன், சபையில தண்ணி எடுக்கணுமா செய்கிறேன், ஆனா ஊழியம் மட்டும் முடியாது ஆண்டவரே. இதெல்லாம் அதுவும் ஊழியம் தானே அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள் ஆண்டவரோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்ண தருணங்கள் உண்டு. நான் ஆண்டவரத்துல சொன்னேன், எனக்கு பேச தெரியாது. அல்லேலூயா. சொல்லும் போது சொல்லுகிறா, நான் திக்குவாயும் நான் மட்டும்தான் உள்ளவா, எப்படி ஒரு ராஜா விட்ட பார்விட்ட போய் நல்லா பேச முடியும்? ஐயோ, நான் சிறியவனா இருக்கிறேனே, அற்பமா இருக்கிறேனே, என்னோட பேச்சை யார் மதிப்பாங்க? அப்படிதான் வாசிப்பறியா இருந்துச்சு, கிதியோனுக்கு அதுதான் இருந்துச்சு. என்னால எப்படி முடியும் வச்சு ஆண்டவர் என்னை அழைத்த போது நானும் தான் சொன்னேன், முடியாத ஆண்டவர், எனக்கு பேசவே தெரியாது. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், எனக்கு பயங்கரமான பூச்ச சுபாவம், யாருக்கு சரியா பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன போல யாரும் பேசவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோட கிருபை கொடுத்தது மேலே ஆண்டவர் எத்தனை ஆயிரங்கள் நின்றாலும் அந்த கண்டவளை காலம் முற்றிடிக்காம என்னுடைய வார்த்தை சொல்ல நம்ம முடியும். அல்லேலூயா. ஏன்னா அது என்னுடைய தகுதி இல்லை, என்னைக்கு முடியாதுன்னு நான் ஆண்டோட அழுதனும் அன்னைக்கு கர்த்தரை பலப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. பேசுற பேசவே தெரியாது. என் சர்ச்சில் முன்னாடி எனக்கு மீட்டிங் நடத்த வாய்ப்பு எடுப்பாங்க. புதன்கிழமை, சனிக்கிழமை, அடுத்து இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் சி எல்லாம் நடக்கும். அப்ப எனக்கு 10 நிமிஷம் கத்துடைய வார்த்தை பேசிக்கணும்.
பேசணும்னே தெரியாது. ஆவிய முதல் வெளிப்படுத்தின விசேஷம் உள்ள எல்லா கதையும் கூடுவேன். ஆனாலும் 5 நிமிஷம் கீழே இறக்கி விடாது. பார்ப்பேன், வாட்சம் பார்ப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன், கதையை விடுத்து எல்லாத்தையும் அடிச்சு விடாலும் 10 நிமிஷம் உருளவே உருளாது. ஒரு வசனத்தை கொண்டு 5 மணிக்கு பிரசங்கம் பண்ண விட்டாலும் தேவன் அதை வார்த்தை அபரிதமா நிரப்பி இருக்கிறார். பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் எனக்கு புக் பண்ணாங்க. நானும் சந்தோஷமா வீட்டுல எடுத்துக்கிட்டேன். கடைசியா எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு டைம் 4:30 மணி. சரி போனேன். அந்த இடத்துல அவங்க 4:30 மணிக்கு சொன்னாங்க, நான் 4:45 மணிக்கு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன், நான் தேவச்சனமே தகுதி இல்ல, என்னால முடியாது. அவன் எல்லாரும் எனக்கு செஞ்சாலும் இன்னைக்கு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வரும்போது நான் தெரிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். ஆனாலும் இந்த இடத்துல வரும்போது சரி மைண்டெல்லாம் பிளாங்க இருக்குதா, மைண்ட்ல எதுவுமே இல்லை, ஒண்ணு கூட ஸ்டோரேஜ் தான் இல்லை, ஒண்ணுமே சொல்ல தெரியாது. நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? இது வேற லைவ் வேற எப்படி தூக்கி வச்சிருக்காங்க, உலகெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அழுவேன். ஆனா இப்ப வரும்போது கத்துறேன், அப்ப நமக்கு தகுதி இல்ல, எதுவுமே தெரியாது, பேச தெரியாது. ஒரு நாள் என் குடும்பத்தை அப்படிதான் சொன்னார், வார்ப்புமா எண்ணப்பட்ட குடும்பம், தகுதி இல்லாத என்னுடைய குடும்பம், பிரயோஜனமற்ற ஒரு குடும்பம், வேடிக்கை பார்க்கிற குடும்பம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம், ஆகாரம் இல்லாத குடும்பம், சரியாக வஸ்திரம் உடுக்காத குடும்பம், சரியாக வஸ்திரத்தை கிழிச்சு போட்டு நடக்கிற ஒரு குடும்பம். இன்னைக்கு கர்த்தர் என்னைக்கு என்னுடைய தலை உயர்த்த ஆரம்பித்தாரோ என் குடும்பத்தை கர்த்தர் அலங்காரமாய் வைத்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் இந்த பகலுடைய கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கும் தெரியாதபடி குடும்பத்துல பறவையோட, நெருக்கத்தோட, பிரச்சனையோட, பட்டினியோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பேனால் அவருடைய குடும்பம் ஆர்வமா எண்ணப்படுதனால் உன் தலையை கத்த கரப்படுத்து, அவருடைய காலம் இறங்கி வந்திருக்கிறதோ. உடாராமா சாதாராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மனுஷனுக்கு எப்போ விதி எழுத ஆரம்பிப்பானோ, மனுஷன் எப்பொழுது வாழ்க்கையை கண்டிக்க ஆரம்பிப்பானோ அப்பதான் என் பரலோகத்தை பார்த்து விதி எழுதும், அப்பதான் உன்னை பார்த்து ஒரு கணக்கு எழுதப்படும். இது எனக்குரியதா, இது எனக்குரியது என்று ஆண்டவனை சுட்டி காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்புல குறை உள்ளவர்களா, படிப்புல பேதமை உள்ளவர்களா, ஆனா கனவு பார்த்து பார்த்து கற்பனை பண்ணி பண்ணி செவிப்பேன். நம்ம சமயத்துல ஒரு பிள்ளை கூட இன்னி வெயில இருக்கு ஒருத்தர் வேலை செய்யவே கூடாது, ஒருத்தர் கூட அடுப்படியில உட்கார்ந்து இருக்க கூடாது. என் பிள்ளைகள் ஐஎஸ் ஆக, இன்ஜினியர் ஆக, சயின்டிஸ்டா போனாண்டவர் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீட்டை உட்கார்ந்து இருக்கிறத கனவு பண்ணி பண்ணி செவிப்பேன், கற்பனை பண்ணி பண்ணி செவிப்பேன். செவித்து பாருங்க, அதுக்கு சந்தோஷம் வேற லெவல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செபிக்கிறோம் எனக்கு தெரியாது. நான் நினைப்பேன் நம்ம சர்ச்சில் ஒவ்வொரு போஸ்டிங்ல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமூக சேவை செய்கிற பாத்திரங்களை கத்தர் மாற்றணும். அநேகர் தேடி ஓட போதா, அநேகர் குறிப்பதாக இருக்கிற பாத்திரம் எண்ணப்பட வேணும். 1 சாமுவேல் 2:6 அவன் சிறியவனை பிடித்து நிறுத்தி எடுத்தான், எளியவனை குப்பையில் உயர்த்தி அவனை பிரபுக்களோடு நமது சிறந்த அதிபதிகளோடு சிங்காசனத்தை சோதரிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையிதோ உன்னுடைய பாவனி அறியாத தேசத்தோடு, அறியாத பாஷக்காரர்களோடு, அறியாத சாதிகளோடு, அறியாத இனத்தோடு பரவி இருப்பாங்க. Right now, right now. இதாலாரபா சதராதனா. பெரியவரனுக்குள்ளே, 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 பெரியவரனுக்குள்ளே ஒருவராய் இயேசு பெரியவரை சத்தம் உயர்த்தி, இது சத்தம் உயரட்டுமே. இயேசு பெரியவரே, இன்றுமென்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றுமென்றும் ஜீவிக்கின்ற வல்லவரனுக்குள்ளே, வல்லவரனுக்குள்ளே, வல்லவரனுக்குள்ளே
வல்லவரே நல்லவர் எனக்குள்ளே நல்லவரே 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 எத்தனை பேர் நம்புறீங்க நமக்குள்ள இருக்கிற இயேசு நல்லவர்? என் இயேசு எனக்கு வல்லவர். என் இயேசு எனக்கு எந்த தீங்கை செய்கிற தேவன் அல்ல. எனக்கு ஒரு இந்த குறை வைக்கிறவர் அல்ல. என்னை கீழே கிடக்க வைக்கிற தெய்வம் அல்ல. என்னை உயர்த்தி அலங்கரிக்கிற தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல கையில பிடிச்சு சொல்லுங்க, பெரிய ஆளாவுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் பிராம விடாம சொன்னீங்க, நீங்க பெரிய ஆளாக போறீங்க. அல்லேலூயா. பெரிய ஆளாக மாற போறீங்க. நூறு வயசுலதான் கட்டா. அப்ப இனி கண்டா மதிப்புல கத்திருவாங்க. சரி போகட்டும். அற்புதமாய் எண்ணப்பட்ட இடத்துல கத்திரவரை பெரிய சாமி நாம் அற்புதமாய் எண்ணப்படுகிறோமானால், நம்முடைய குடும்பம் அற்புதமாய் எண்ணப்படுகிறதானால், நம்முடைய சந்ததி அற்புதமாய் எண்ணப்படுகிறதானால், ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் நம்முடைய தலைக்கு ஏற்றுகிறார். அப்ப நம்மை பெரிய சாமியாக மாற்றுகிறவராகிறது. அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஒரு மனிதனை அடிக்கடி சொல்ல, உயர்த்துவது தாழ்த்துவது மனுஷனுடைய கையில, அது தேவனுடைய கையில. மனுஷன் நம்மளை பார்த்து சொல்லுங்க, அப்படிதான் போவேன், இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். ஆனா ஒரு நாள் கருத்து அப்படி பேசாது, வித்தியாசமா மனுஷன் நம்ம கீழே இருக்கணும் அவரு சொல்லுவோம். நம்ம மனுஷன் நம்ம வாழாக்கணும் அவரு சொல்லுவோம். அவனை தலையாக்குவேன். மனுஷன் நம்ம சின்ன கூட்டம் இருக்கு அவரு சொன்ன பெரிய சாப்பிடுவேன். நான் ஒரு பெரிய கூட்டமா வாங்குறேன். மனுஷன் எவ்வளவுதான் வளர சொன்ன போது நான் ஒரு சிவபாடு போயிருக்க வருவேன். ஆனால் எல்லாத்துக்கும் மாறி மாறுதல் நம்மளோட பேசுகிறது. ஒரு வாலிபை காட்டி செவிக்கு பெற்றாது இந்த கடந்து வந்தாங்க. செவிக்காக செவிக்கு போது ரொம்ப மன உடைந்து சோர்ந்து கொண்டிருந்த ஒரு மனத்தை பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவர் அவரை குறிச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ செவிக்கு முடித்த போது அந்த கம்ப்யூட்டருக்கு நாடு யூனமாய் சொன்னார், அநேக காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு முயற்சி எடுக்கும் எல்லாமே தோல்வி போல வாழ்க்கை நீ வெளிச்சோடி நின்று கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில மனிதர்களுக்கு முன்பதாக நீ தலைகுறித்து போன, அனைவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போன. ஆனா சுத்திரமா என்னுடைய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்க தலையை நான் நிமிர வைத்து உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தினை மரம் பெறுவேன். அந்த வார்த்தை சொன்ன போது அதை தாண்டி அவ்வளவு தூரமா தேவ சமுத்திரம் அள்ள ஆரம்பித்தா, தேவ சமுத்திரம் முடிச்ச ஆரம்பித்தா. தேவ ஜனமே நம்ம உயர்த்த தேவனால மட்டும்தான். அவரால் முடியும். அவரை தவிர வேறொரு வழியே அவரை தவிர வேறொரு சொல்யூஷன் கொடுக்க யாருமே இருக்க முடியாது. வாழ்க்கை நன்றாக ருசிச்சதுனாலதான் இந்த வேதத்தை விடுத்து சத்தியத்தை பிரசங்கிக்கப்படுறது. பார்த்து நான் வீட்டு எழுதினாங்க, பிச்சை எடுப்பவெல்லாம் சொன்னாங்க. ஆனா பிழைப்புக்காக இதை கொடுத்ததில்லை, அழைப்புக்காக பிச்சை விடாமல் வாழ ஒரு நாள் ஒரு வேலைகளை பார்த்து அழைப்பு சொல்லல பிழைப்பு சொல்லி, ஆனா நாங்க அழைப்பானதான் அவர் அழைக்காவிட்டால் அவர் அழைத்ததுனால அழைத்த தரிசனத்தை ஆண்டவர் பார்த்து ஒரு தூரமாய் பாடுவேன். அழைத்து சத்து கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைத்து சத்து கேட்டு நானும்
அல்லேலூயா. உங்களை சொல்றது அழைப்பின் சத்தத்துக்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டிருப்போமானால் அவரை நிச்சயமாகவே கத்துக்கிறவரும் ஆதரிக்கிறவரும் அர்ப்பணிக்கிறவரும். இது சொல்லுகிறது சின்னவனாயிருந்த பெரியவனை கண்டிருக்கிறது. இரண்டாவது வயதில் ஒரு மனிதனை சொல்லுகிறேன். தாவீதை குறித்து இது சொல்லுகிறது. 16 பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் தேவன் ஒருவன் இருக்கிறார், அவன் ஆட்டுகளை மேய்க்கிறார். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறார். ஆரம்பத்தில் வாசிக்கின்றோம், குடும்பத்தில் மிகவும் சிறியவன், எல்லாரும் சிறியவர் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகாக இவனமாய் சொல்லுகிறார், எல்லாரிலும் இளையவன் ஒருவன். ஆகவே அயலக்கத்தை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டுல ராஜரிக அபிஷேகம் பண்ணபடி ஆகப்படுத்தப்பட்டிருக்கிறார். வீட்டுக்குள்ளாக எல்லா பொறுப்புகளும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த இடத்துல தாவீதை தவிர, அவனை தவிர வேறு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார். இப்போது சாமுவேல் எழுந்திருந்த ராஜரிக அபிஷேகம் பண்ணபடி அயலக்கத்தை எடுத்துக்கொண்டு அபிஷேகப்பட்டபடி வந்து ஒவ்வொருத்தராக அவனுக்கு முன்னாடி கடந்து வருகிறார்கள். ஒவ்வொருவரை பார்க்கும் போது சாமுவேல் நினைக்கிறான் இவனாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீர பலத்தையோ உன்னுடைய ஆரோக்கியத்தையோ உன்னுடைய அழகையோ நீ பார்க்காது இவரை நான் தெரிந்துகொள்ள. இன்றைக்கு தேவ பிள்ளையே, உலக நம்முடைய வெளித்தோற்றத்தை நான் பார்க்கிறேன். உலக நம்முடைய பலத்தை நாம் பார்க்கிறது. உலக நமக்குள்ளா இருக்கிற அநேக காரியத்தை மட்டுமே பார்த்துக் கொள்கிறது. தேவன் ஒருவரும் அப்படி அல்ல. அவருடைய சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை இருதயத்தின் உள்ள திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் பார்க்கிறவராக. மனுஷன் ஒரு நபரை பார்க்கும் போது பலவிதத்திலே எண்ணம், மனுஷன் ஒரு வீட்டுக்குள்ளே கடந்து போகும் போது பலவிதத்திலே எண்ணம். சிலர் கேட்கிறேன், அந்த வீடு என்ன பெருசு தெரியுமா, எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சு என்ன குறை, உள்ள போய் ஆத்மீகத்துல போறதுன்னு தெரியும் அதுக்குள்ள இருக்கிற குறை. வீட்டுல ஒரு செவிக்கும்படி அடைக்கப்பட்டு கடந்து போயிருந்த போது வீடை பார்த்து அவ்வளவு அலங்காரமா இருந்துச்சு. ஆமே, உங்களை போலதான் நானும் எண்ணம் போதும் எனக்கு ஒரே வெளி தோற்றத்தில் எந்த குறைகளும் இல்லை. அவன் வெளி தோற்றத்தில் எல்லாமே அலங்காரமா இருக்கிறது. ஆனால் உள்ளே போகும் போதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கடுமையில் அதற்குள்ளாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் செபித்த போது, ஆண்டு பேசின போது ஆச்சரியப்பட்டு ஒன்றுமில்லாத இடத்துக்கு நம்ம இருந்தால் நம்மிடத்துல பாதிக்குவாங்க யாரும். அநேகர் வெளி தோற்றத்தை வெளிக்காரியத்தை பார்த்து நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அநேகரை பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று இல்லாட்டாலும் வெளியே அலங்காரப்படுத்தி வாழ்வதை பார்க்கிறோம். இருக்கிறபடி வாழ கற்றுக்கொள்ளணும். நாம இருக்கிறபடி நடக்க கற்றுக்கொள்ளணும். அடிக்கடி சொல்லுவாங்க, சில பார்த்தீங்கன்னா கல்யாணம் விட்டு போனா தெரியுது நம்ம விசுவாசம் தெரியுது. சுழுக்கங்களை நடந்து ஒரு கொண்டோம் சேர்த்து அப்படி போட்டு நடப்பாங்க பாருங்க. தரலனா அநேக துலுக்க கடையில வாங்குறதை பார்த்தாலே கொஞ்சம் பவுன் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அது ஒரு ஃபேஷனா போயிட்டே இருக்குது. சரி போகட்டும், இருக்கிறது இல்லைன்னு சொல்லி நிற்பதற்கு நமக்கு பயங்கர கஷ்டம். மனுஷன் நம்ம கழுத்தை பார்த்துருவானே, கட்ட பார்த்துருவானே, மூக்க பார்த்துருவானே, காலை பார்த்துருவானே, கைய பார்த்துருவானே, எப்படி போய் நிற்கிறதுன்னு சொல்லி நம்மளே நாம மிகப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதனால அப்படி ஆசீர்வாதங்களை கேட்டு போய் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க ஆமேன சொல்ல மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, சிரிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அவன் நீங்க நினைக்கிறாங்க சிரிக்கப்படுற கல்யாணம் நம்ம லேட்டா போகணும். நாங்க நேரமா தான் போவோம். லேட்டா போனாலும் சிவந்து நம்முடைய கடனை மாற்றுகிறது. இரவல் வாங்காதுக்கு ஒருத்தர் என்ன தந்தாரோ அதை வைத்து பயன்படுத்துறதை சொல்லிட்டாங்க.
ஏதோ ஒரு வெளிச்சம் ஒரு பிரசன்னம் ஆனா இப்ப எல்லாம் கருத்தர் கொடுத்தது பொறாமப்படுறீங்க கருத்தர் நல்ல அல்லேலூயா. அப்போ எதுவும் இல்லா இருந்தாலும் போடுறவங்கள குறை சொல்றது எவ்வளவு ஆர்டர் பவர்ல காரரும் போட்டுட்டே வாங்க எனக்கு பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. என் பிள்ளைகளை கருத்தர் குறை இல்லாம வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அநேகர்கிட்ட பவன் எல்லாம் செபிக்க கொண்டு வருவாங்க. நான் ஆண்டோட ஆத்மார்த்தமா செபிப்பேன். என் கையில தந்து செபித்து இது ஒண்ணு இனி பைனான்ஸ் பேங்க் போக கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. செபிக்காம போறவங்க யோசித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் நல்லவர். சரி போகட்டும். தாவீதையினுடைய வீட்டுக்குள்ளாக சாமுவேல் கடந்து போன போது அங்கே முதல்ல மூத்த குமார் எழுந்திருக்கிறான். ஆமே, படையில் படைபலம் உள்ளவன், எல்லா பலமும் உள்ளவன். ஆண்டு சொன்னார், இவனை பார்க்காத, இவனுடைய சரீர தோற்றத்தை பார்க்காத, இவனுடைய அழக பார்க்காத, உன்னையும் பார்க்காத, ராஜாவாக அபிஷேகம் பண்ணாத. இரண்டாவது குமாரன் போறான். அவனை பார்த்தா இவனை விட பலசாலியா இருக்கிறான், கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவனா இருக்கிறான். சாமுவேல் குறை இவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லுங்க. இவனையும் அல்ல, இவனை நான் நிராகரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு விருப்பம் பலன் அற்றவனதான் அவருக்கு விருப்பம். ஆமே சொல்லுங்க. பிடிக்காதவனா தேவனுக்கு பிடிக்கும். நம்ம அநேகர் புலம்ப பார்த்தீங்களா, என்ன வீட்டுல யாருக்குமே பிடிக்காது, எனக்கு யாருமே இல்ல. நான் ஒரு நீங்க சொல்ற ஸ்லோகத்தை அப்படி சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். எத்தனை நல்லவ, நான் அனாத, என்னை விசாரிக்க யாரும் இல்ல, யாரும் வரவே இல்லை, எனக்குன்னு சொல்ல சொந்தம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இது சொல்லுகிறது நமக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. சொந்தம் என்று உம்மை விட சொத்து என்று உம்மை விட ஏதும் இல்லை. எத்தனை பேர் இயேசுவை சொத்தாக ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். பூமியும் குடிகள் உலகம் அது நிறைவு அவருடையது. அவர் ஐஸ்வர்யன், ஐஸ்வர்ய பிள்ளைகள் நாமும் ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா. அவர் யூத ராஜ சிங்கம்னா நம்ம சிங்கத்துக்கு குட்டிகள். குட்டிகளுக்கு ஒரு நாள் ஒரு குறை வருவதே இல்லை. அல்லேலூயா. நம்ம காகத்தின் வம்சம் அல்ல, யூத ராஜசிங்கத்தின் வம்சம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் சொத்தாக வைத்திருக்கும் போது எந்த குறை நம்முடைய வாழ்க்கையில வருவதே இல்லை. எல்லாருடைய தோற்றத்தை 7 பேரை பார்க்கிறான். ஆனாலும் சொல்லுகிற நிராகரிக்கிறார். இவனை அல்ல, சரீரத்தை பார்க்காத, பலத்தை பார்க்காத, அவனுடைய பேச்சு டேலண்ட பார்க்காத, தைரியத்தை பார்க்காத, இவனுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ பார்க்கிற, ஆனா நான் பார்க்கவில்லை, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போதான் ஈசாயின் இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், உனக்கு இன்னும் குமாரன் உண்டோ? அவர் சொல்லுகிறார், எல்லாத்திலும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வனாந்திரத்தில் ஆட்டுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்புறம் சொல்லுகிறார், நீ வீட்டுல பெரிய விருந்தெல்லாம் வச்சிருக்கிற, ஆனால் அந்த இளையவன் வருகிறது வரைக்கும் நான் இந்த இடத்துல போஜனம் பண்ண முடியாது, விருந்து இந்த இடத்துல வைக்க முடியாது. இப்போ வனாந்திரத்தில் இருக்கிற ஆட்டுகளை மேய்க்கிற தாவீதுக்கு அங்க வார்த்தை கடந்து போகுது, நீ வீட்டுக்கு கடந்து வா என்று. அல்லேலூயா. தாவீது அங்க என்ன செஞ்சா தெரியுமா? வனாந்திரத்துல இங்க ராஜரிக அபிஷேகம் நடக்கிற இடத்துல தாவீது வனாந்திரத்தில் ஆட்டுகளை மேய்ச்சி பாடிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிதிடாமல் எத்ததானமை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிதிடாமல் எத்ததானமை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அல்லேலூயா.
இப்ப தாவீது அந்த வனாந்திரத்துல பாடிட்டே இருக்கிறான். நெருக்கம் வந்துச்சு, வனாந்திரமான சூழ்நிலை வந்துச்சு, காரிருள் வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் கட்டைக்கலமா இருந்தார். பாடி துதித்து கொண்டிருக்கிற இப்ப தாவீதுக்கு இப்போது ஒரு அழைப்பு வருது. வா, உன் வீட்டுல ஒரு விருந்து நடக்குது. எதுவுமே தெரியாத ஒழித்து கொண்டே வீட்டுல வாரான். அங்க பார்த்த பெரிய விருந்து, அல்லேலூயா, பெரிய கரை விருந்தே அங்க நடந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்போ தாவீதை பார்த்த போது ஒன்னும் புரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ எழுந்திர, நான் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். சின்னவனா இருந்தான். அல்லேலூயா. தாவீது அந்த இடத்துல கோலியாத்தை மேற்கொள்ள போகும்போது சவுலுடைய ஒரு ஆயுதங்களை தரிப்பித்துக் கொண்டு போக முடியவில்லை. அவ்வளவு சிறியவனா இருந்தான். ஆனா அவனுக்குள்ளாக துதிக்கிற அபிஷேகம் இருந்துச்சு. அவனுடைய கத்திர வார்த்தை இருந்துச்சு. அவனுக்குள்ள கத்திர வார்த்தையினுடைய அந்த அபிஷேகத்தினால அவனுக்குள்ளா இருந்துச்சு. அன்று சொன்னார், இவனைதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். இவனுக்கு மூத்தவன் 7 பேர் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இவன் சின்னவன். அவங்க நடுவுல துதிக்கிற தாவீதுக்கோ ப்ரமோஷன் நிச்சயம். அல்லேலூயா. துதிச்சா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ள உயர்த்திருப்பே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம உயர்த்தணும்னா வனாந்திரமாய் இருந்தாலும் அடங்கி இருக்கணும். தேவன் நம்ம உயர்த்தணும்னா கண்ணீரானாலும் கண்ணீர் விடணும். அல்லேலூயா. தேவன் நம்ம உயர்த்தணும், தரித்திரமானாலும் தரித்திரத்தின் பாதையை கடக்கணும். அல்லேலூயா. தாவீது வனாந்திரத்துல சொல்லுகிறா, சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, எத்தனையோ சத்துடைய சேனை தொடர்ந்து வந்தது, ஆனால் எனக்குள்ள இருந்தவர் ஒருபோதும் என்னை கைவிடவில்லை என்று. அல்லேலூயா. அப்படியானால் தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த சாதிமாவான். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் இங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு விஷயம், ஆகார் தன்னுடைய நாச்சியாக சாராளை விட்டு ஓடுகிறார். தேவதூதன் நடுவழியில வந்து சொல்லுகிறா, ஆகாரே நீ எங்க போற? அல்லேலூயா. சொல்லுகிறா, என் நாச்சியாருடைய ஒடுக்கத்தை பார்த்து ஓடி போறேன், எங்கேயாவது ஓடி போய் தப்பணும். அப்ப தேவதூதன் சொல்லுகிறா, போய் அவளுடைய கையின் கீழே அடங்கிரு. அல்லேலூயா. ஓடுகிறது வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், என்னைக்கு அடங்குறியோ அன்னைக்குதான் ஆசீர்வாதம். ஆமே சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். நம்ம ஓடி ஓடிதான் வாழ்க்கையே சீரழித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது வனாந்திரத்துல தகப்பன் கொடுத்த ஆட்டுகளை தன்வசமாய் வைத்துக் கொண்டு மேய்த்து கொண்டிருந்தார். தேவனுடைய தரிசனம் வந்து அழைக்கிறது வரைக்கும் வனாந்திரத்தை விட்டு ஓடவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல கர்த்தர் உடனே அற்புதம் செய்யக்கூடும், சில நேரத்துல காலதாமதம் பண்ணக்கூடும். செய்கிறது வரைக்கும் காத்துற. அவர் செய்கிறது ஆச்சரியமா இருக்கும், அவர் செய்கிறது அற்புதமா இருக்கும், அவர் செய்கிறது மேன்மையா இருக்கும், அவர் செய்கிறது பயங்கரமா இருக்கும். என்று சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள்கிட்ட அநேகர் சிறு வயதுல ஊழியத்துல வந்து சொன்னாங்க, எதுக்கு வாரீங்க, இங்க ஒண்ணுமே தேராத, இது ஒண்ணு நடக்காது. எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய தரிசனம் நிறைவேறுகிறது வரைக்கும் அடங்கி இருந்த நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தைகளும் திட்டங்களும் தரிசனங்களும் இன்னைக்கு நிறைவேற்றி கர்த்தர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை கூப்பிட்டார், ஒரு நாள் உன்னை பாதியில விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. உன்னை ஒருபோது வேண்டாம் என்று உதறுகிற தெய்வம் அல்ல. ஒன்று புரிந்து கொள்ளணும், தாவீதை தேவன் அழைக்கிறது வரைக்கும் காத்திருந்தான். தரிசனம் நிறைவேறதுக்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆமென். அவருடைய துதி எப்போது நம்முடைய வாயில இருக்க வேண்டும். நம்முடைய துதி எப்போது நம்முடைய வாய்க்குள்ளாக அது கர்த்தருடைய வார்த்தையாய் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. கண்ணாக்கள் ஒரு வாலிப தங்கச்சி இவனமா என்னிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டாள். என்ன என்று சொன்னால், அவள் இந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்காக வேலைக்காக கடந்து போனாள். அங்கே கடந்து போகும் போது அந்த இடத்துக்குள்ளாக இவள் ஆராதித்த ஆராதனையோ ஜெபமோ விண்ணப்பங்களோ எதுவுமே இல்லை. அங்க போன போது அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மாறி இருக்க பார்த்தார்.
அப்போது எல்லாரும் அந்த இடத்துல போறதை பத்தி இவளை கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவ கேட்டாள், இதுவரைக்கும் சத்தியத்தை அறிந்த நான், பாடினான், செபித்த நான், துதித்த நான், இதற்கு முன்னாடி போயிடுச்சு இதை செய்யக்கூடும், என்னால முடியாது, ஆனா எல்லாரும் என்னை கம்பல் பண்றாங்க, நான் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்திற்கு போகிறது சரியா, அவங்கள வார்த்தையில உச்சரிக்கிறது சரியா என்று கேட்க ஆரம்பித்தாள். நான் சொன்னேன், தலை போனாலும் சரி அந்த இடத்துல போகாத, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரு. அல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் தூக்கி எடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அடங்கியிருக்கிறார். தேவன் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற, தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு தாவீது தேவ சமூகத்தில் உட்கார ஆரம்பிச்சான். இப்போது 7 பேருக்கு அண்ணமார்களுக்கு முன்பதாக ராஜரிக அபிஷேகத்தோ கூட வீணத்தை சின்னவன் பலத்த சாதியாக உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த இடத்துல தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளப்பட்டு வரும்போது தலை எடுத்துக்கொண்டு வரும்போது இப்போது எல்லாரும் பாடுறாங்க, சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10,000 என்று தேசம் புகழத்தக்கவனாய் தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தபடினால் அந்த சின்னவன் பலத்த சாதியாக உயர்த்தப்பட்டான். இதுக்கு உயர்வு விரும்புகிறியா? இருக்கிற சின்ன நிலைமைக்கு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று அநேக காரியத்தை நாட்டுகிற, எங்க இன்வெஸ்ட் பண்ண எங்க நிறைய வரும், எப்படி வரும் என்று பிரயாசப்படுவதை விட முதல்ல தேவனை தேர்னா எப்படி உயரலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இல்லாத நீ தேடுகிறது எல்லாம் உனக்கு வேதனையை கொடுக்கும். ஆண்டவர் இல்லாம செய்கிறது எல்லாம் உனக்கு வலியை கொடுக்கும், உனக்கு துக்கத்தை கொடுக்கும். கடந்த வெள்ளிக்கிழமை தியானித்தோம், முகத்தடிகளை தலைமையில உருவாக்கி வைக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், உயரணும், ரெட்ட வேஷம், ரெட்ட வாழ்க்கை இல்லை, தேவன் விரும்பவில்லை. தாவீது உயர்த்துகிறது வரைக்கும் சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, பால சிங்கம் வந்தாலும் சரி, பாலு சர்ப்பம் வந்தாலும் சரி, தேவன் என்னோடு கூட இருக்கும் போது அதை என்னால விதித்து போட முடியும், விதித்து போட முடியும். சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சர்ப்பத்தையும் இனிப்பான், அவன் நாமத்திலே உன்னை விடுவித்து காத்திடுவார், அவன் நாமத்திலே சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கலப்புகளை மூடுவார். ஹல்லேலூயா. தாவீதை தேவன் உயர்த்தி வைத்தார். பாலஸ்தீன வலுசர்ப்பத்தை எல்லாத்தையும் விதிக்கிற ஜெயிக்கிற கிருபை கொடுத்தார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த சாதிமாவா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது இருக்கிற நிலைமை நீ இருக்க போவது இல்லை. இந்த 2024 பட்ட சில துக்கங்கள் இனி அடுத்து காண்பது இல்லை. இப்ப படுகிற தரித்திரத்தை நீங்க பார்க்க போவது இல்லை. இப்ப காண்கிற பிரச்சனை நீ காண போவது இல்லை. இந்த காண்கிற துக்கத்தை நீ ஒருபோது அனுபவிக்க போகிறது இல்லை. அதன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறது. உன் வாழ்க்கை வளர்ச்சியை விரும்புகிறார், உன் வாழ்க்கை துளர்விட வைக்க விரும்புகிறார். இருக்கிறது போல தேவன் சமத்து வரும்போது தேவன் வைக்கிறவர் அல்ல, மனுஷன் இருக்கிறவளை இருக்கணும்னு விரும்புவா, உன் தலை உயரக்கூடாதுன்னு விரும்புவா. மனுஷன் பலவிதமான காரியங்கள் செய்யக்கூடும், ஆனா அவங்க நடுவில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு தோஷம் இல்லாதபடி தூக்கி எடுக்க நாங்கள் போதுமானது. அல்லேலூயா. கைவிடப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறியா? உன்னை எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறாங்க, குடும்பத்தை வித்தியாசமாய் பார்க்கிறாங்க, குடும்பத்தின் மேல் அற்பமான பெயர்கள் எழுதப்பட்டதா? அந்த பெயர்கள் வஞ்சித்து ஒரு ஆசீர்வாதத்தின் பெயருக்கு குடும்பத்தின் மேல் எழுதப்படுகிற நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை எனக்கு பேச தெரியாதா? அதை என்ன சொல்லுவாங்க, அப்படி இப்படி என்று சொல்லுவதை பார்க்க முடியும். அதை என்ன கூப்பிடும் போதே சொல்லுவாங்க, இப்படிதான் பேசணும். நான் ஆமா சாதி போட்டுட்டு போவேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆவியானவர் ரொம்ப வித்தியாசமானது. அவர் சரியான பாதையில கைடு பண்ணவாருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பேசுகிறார், நடத்துகிறார், கிரியை செய்கிறார். உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள்.
பிசாசு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லன்னா இல்லன்னு சொல்லுவேன். இருக்குன்னு சொல்லி உங்க ஆசை பறிக்க நான் வரவும் மாட்டேன். உங்க வீட்டுக்குள்ள நடத்தவும் மாட்டேன். உங்க சாப்பாடு சாப்பிட வரவும் மாட்டேன். நம்ம சபையில அநேகருக்கு ப்ராப்ளமே பிசாசு இல்லனால சிஸ்டர், உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. உங்க வீடு கட்டுறது கூட நடக்கணும். பிசாசு இல்லன்னு சொல்லி அந்த முகம் போற போக்க பார்க்கணுமே. அல்லேலூயா. எனக்கு வேற டெக்னிக் ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க நிறைய டெக்னிக் எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் கேரளா பகுதியில பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி பயங்கரமான ஒரு கேம்பஸ், இதுக்குள்ள நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அங்க இருந்து கேரளா பாஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அது என்னன்னா ஏதோ யூகாலிஸ்ட் அல்ல இப்படிப்பட்ட சில விஷயத்தை வச்சுட்டு ஒரு 100 அடிக்குள்ளாக இப்படி கை காட்டும் போது எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதை அப்படியே ஷூட் பண்ணி எடுக்கிறது. அல்லேலூயா. நிறைய இடத்துல நிறைய நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம், நிறைய ஊழியத்துல எல்லாம் பொத்து பொத்து விழுதுன்னா அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் மறைமுகமா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு என்ன குழப்பம்னா ஃப்ரீடா சிஸ்டம் நமக்கு விழவும் இல்ல, பிசாசு வருது இல்ல, ஒண்ணும் வரல. அப்ப இங்க என்ன குழப்பம் இருக்குது? ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை. இங்க சும்மா சும்மா பிசாசு ஆட்டாது, இருக்குன்னு ஆட்டும். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை ஆடி தெளிச்சு இன்னைக்கு எல்லாம் ஃபயரா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இதை விட்டு வேற எங்க போனா சொல்லுவாங்க பிசாசு கணக்குல இந்த சண்டைக்கு முந்தின சண்டைன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருந்தேன். அல்லேலூயா. அந்த மீட்டிங்ல ஒரு ஊழியக்காரர் நம்ம பேச கேட்டார். அல்லேலூயா. ஒரு வீட்ல பிசாசு வந்து அழைச்சாங்க. அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு அவர் கூப்பிட்டபோது அவர் ரைட் பேசுறாரு. அறியாத நம்ம வீட்ல பிசாசு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்ல நாங்க ரைட் பேசணுமா? அல்லேலூயா. எனக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் ஒரு பக்கம் கரெக்ட்னு தோணுச்சு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க விடுதலை வாங்கிட்டு ஓடுகிற கேஸ் ஆச்சு. அல்லேலூயா. சிலது விடுதலை வாங்கிட்டு அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு பக்கம் நல்லதான், ஆனா என்னுடைய அழைப்புக்கு இது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. இலவசமை பெற்றீர்கள், அதனால இலவசமா பயன்படுத்துறீங்க ரொம்பவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு பிசாசு இல்லைன்னாலும் குழப்பம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பிசாசு இருக்குன்னா பின்ன ஒரு மாசம் சந்தோஷமா கூட்டத்துக்கு வரும். அல்லேலூயா. எனக்கு பின்ன பொய் சொல்ல வராது, பொய் சொல்ல எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. பொய் சொல்லி தேவனுடைய அபிஷேகத்தை எனக்கு விருப்பம் இல்ல. நிறைய ஊழியக்காரங்க இப்படி கணக்குல ஒரு சகோதரி கிட்ட வந்தாங்க, சிஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும்? அல்லேலூயா. என் வீட்டுல பயங்கர பிசாசு, பயங்கர போராட்டம். வேற ஒரு சபைக்கு போனேன், அந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்க சரியாகும். அல்லேலூயா. நான் சொன்னேன் ஞானஸ்தானம் எடுத்த பிசாசு போகாது. என்ன சொல்றீங்க? எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, எங்க பைபிளை எடுத்து காட்டுனேன். அல்லேலூயா. இன்னும் அநேக ஊழியர்கள் அப்படிதான் இருக்குது. ஏன்னா ஒரு நபர் வந்தாருன்னா ஊழிக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இங்க ஒரு லிஸ்ட் இங்க ஒரு வச்சிருப்பாங்க ரெஜிஸ்டர். அல்லேலூயா. உன்ன சபையில உறுப்பினர் ஆக்க. எனக்கு யாரு உறுப்பினர் ஆகட்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒண்ணு இருந்தாலும் அது பரலோகத்துக்கு உறுப்பினரை மாறணும். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லி ஒருவரை இருக்கிற எல்லா போனாலும் எனக்கு தெரியும், நாங்க 4 பேர் 4 பேர் பரலோகத்துக்கு உறுப்பினரை போனாலும் பாதி அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரையாய் நிற்கும் யார் இவர்கள், சரை தலை வராதாய் சொல்லி தயத்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சரை தலை வராதாய் சொல்லி தயத்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஒரு வஞ்சிக்கிற காலத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏமாற்றுற காலத்துல வந்திருக்கிறோம். இல்லாத பட்சத்துல இந்த இடத்தை விட்டு நீங்க வேற யார்ட்ட போய் ஆலோசனை கேட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த கட்டு இருக்கு, இந்த கட்டு இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அது சரி செய்யணும், இத்தனை ரூபாய் கொடுக்கணும், அது சரி செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், அநேக பேர் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரோ. வஞ்சிக்கப்படாதபடி குடும்பம் உயர்த்தப்பட வேண்டிய நேரத்துக்குள்ளாக நீ ஓடி திருந்த ஒரு நாளை வச்சுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. போராட்டம் இருக்கணும், போராட்டம்னு சொல்ல
அழுவே, சங்கை கீறியும் இருதயத்தை பிளந்து ரத்தத்தை ஊற்றுவதற்கு நான் ரெட்டி ஜெபிக்க தேவ சமூகத்துல. எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டுல பயங்கர பிசாசு கட்ட இதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க தேவ சமூகத்துல வீட்டுல ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிசாசுடைய கிரி அங்கும் இங்கு நடமாட ஆரம்பிக்குது, ஓட ஆரம்பிக்குது. நம்ம வீட்டுகளுக்கு தெரியும், கதவு தட்டுது, பயங்கர சத்தம். வாழ்க்கையில முதல் முறையில பிசாசுடைய அகோர அலக்கழித்து ஓடுகிறது. தேவ சமூகத்துல விழுகிறேன், பிசாசுடைய கிரி அழிக்கப்படி போராடுகிறேன். அந்த கட்டு உடைய போது இருதயம் அப்படி பிளந்து நெஞ்சு வலி வந்து 3 நாள் சாப்பிட கூட முடியல. தேவ சொன்னமே, இதை நான் சுட்டி காண்பிக்கிறதுக்கு அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில தேவ செஞ்ச மகத்துவமான காரியம் எவ்வளவு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பார்க்க தோணும், இவங்க இப்படி இருக்கிறாங்க, பேசுறாங்களே, வருத்தத்துல பேசி கொண்டிருக்கிற சில வீட்டுல போய் போறது ஜெபித்தா இருதெல்லாம் சுக்குநூறா படையும். சில நேரத்தில் தேவ சமூகத்துல உபவாசம் ஜெபிக்கும் போது குடலெல்லாம் அச்சு விழுகிறது மாதிரி ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை வாட்டி குடல் அச்சுல ஃபீல் ஆகி, எத்தனை பிளட் வாமிட் பண்ணி, எத்தனை தடவை எத்தனை லூஸ் மோஷன் ஆகி உட்கார்ந்து எத்தனை தருணங்கள் தேவ சமூகத்திலே எப்படி ஒரு நாள் வழிபாட்டு வாழக்கூடாது, எப்படி விடுதலை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு லட்சியம் தான். இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல கால வச்ச ஒருத்தர் கூட கீழே போக கூடாது. நான் கேட்ட ஒண்ணுதான், நீர் என்னை அழைத்தது உண்மையானால், இந்த வேதத்தை தூக்கி உங்களை சுமக்கிறது உண்மையானால், யார் சபையில வருகிற ஒரு குடும்பமும் கீழே இறங்குறத பார்க்க கூடாது, ஒரு அழுகிறத பார்க்க கூடாது. அப்படி இருந்தால் இந்த வேதத்தை சுமத்துல போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல ஒரு ஊழியக்காரர் அவருக்கு உத்தரவாதம் பண்ணுவாங்க கேட்டா, இந்த காலத்துல நிச்சயமா சொல்றேன், முடியவே முடியாது. நான் அநேக இடத்துல போறேன், அநேகரை பார்க்கிறேன், அநேக ஊழியர்களை செய்கிறேன். அநேகர் சொல்லுவாங்க, சிஸ்டர் கை வைக்காதீங்க, சிஸ்டர் ஜெபிக்காதீங்க. ஒரு பயங்கரமான பிரபலமான ஊழியக்காரர் அவர்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னான், சிஸ்டர் உங்க விசுவாசத்துக்கு இப்படி உயிரை கொடுக்காதீங்க, ஒருத்தனவங்களை ஒண்ணு பார்க்க மாட்டான். நான் சொன்னேன், பார்க்கிற நபங்கள்ல என் அழைச்சது தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டத்துல அழுவேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு கீரல் கூட சரீரத்துல வரக்கூடாது. அவங்களுக்கு கிராச் வந்துச்சுன்னா, கீரல் வந்துச்சுன்னா அது என்னையே நீங்க அடிச்சது மாதிரி. முன்னாடி எல்லாம் எப்படி அழுவ தெரியுமா, என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு வரக்கூடாது ஆண்டவரே, ஏதாவது ஒண்ணுனா என்ன அடிச்சிருங்க, என்ன அடிச்சிருங்க. நிறைய அடி வாங்கினேன். ஆண்டவரால் என்னோட பேசினார், இனிமேல் உண்ட ஜனத்துக்கு நீ அடி வாங்கணும்னு கேட்காத, அல்லாத உன் ஜனத்துடைய அடிய நீ சுமக்காத. ஏன்னா நீ உத்தரவாதம் பண்றபடி வாஞ்சல உங்க இடத்துல உண்மையா இல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு புரிய ஆரம்பிச்சுது, அதுக்கு பிறகு ஆவிக்குறங்கள் திறக்கப்பட ஆரம்பிச்சு. இப்ப யாராவது வந்தாங்கன்னா யோசிச்சுதான் ஜெபிப்பேன், யோசிச்சுதான் பொறுப்பெடுப்பேன். ஆண்டுகிட்ட கேட்ப ஆலோசனை சரியா. கண்ணாக்கு ஒரு வீட்டுல ஜெபிக்கப்பட்டு 1.5 மாதம் எனக்கு போன் பண்ணாங்க. ஆனாலும் சில நேரத்துல ஆவேசத்துல ஜெபிக்க போயிருவேன். அல்லேலூயா. ஆனா 1.5 மாசம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன, நீ போக வேண்டாம். அல்லேலூயா. அப்படியே விட்டுச்சேன். அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கலாம், ஆனா எனக்கு அதை பற்றி எல்லாம், எனக்கு ஆண்டவர் சொல்கிறது எனக்கு முக்கியமான ஒரு பகுதி. எதுக்கு சொல்றேன்னா, தேவ சமூகத்தை கத்த நம்ம உயர்த்தணும். நம்ம எப்படி இருக்கணும்? தாவீது ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தா, இருந்தா, துதிச்சா, அவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆபிரகாம் சின்னவனாய் இருந்தா உயர்த்தினார் ஆண்டவர். ஈசாக்கு சின்னவனாய் இருந்தா உயர்த்தினார் ஆண்டவர். யாக்கோபு சிறியவனாய் இருந்தா உயர்த்தினார் ஆண்டவர். வேதத்துல இருந்து யாரெல்லாம் கீழே கிடந்தாங்களோ அத்தனை பேரை தேவன் தூக்கி தூக்கி உயர்த்தினார். இன்னைக்கு இதே பகுதியில் இருக்கிற சிறியர் முதல் பெரியோர் வரைக்கும் தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் உரைக்கிறார். இந்த இடத்துல வந்து கால் சொல்ற நீ, ஆராதிக்கிற நீ, விசுவாசிக்கிற நீ, ஜெபிக்கிற நீ, ஒருவது கீழே விழுந்து போவது இல்லை. உன் பழைய அலங்காரம் உயர்த்த வேண்டும். என் பிள்ளை நான் வாழ்த்துகிறேன்ப்பா, என் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, பெரிய கூட்டமாய் மாறுவார்களாக, பெரிய ஜாதியாக மாறுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னவனாயிருந்து சிறியவன் பலத்த ஜாதி மாவான். ஏற்ற காலத்துல கர்த்தர் செய்ய போகிறார். நிச்சயமாகவே கர்த்தருடைய தலையை உயர்த்துவது சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. நீ சிறியவாய் அற்பமாய் எண்ணப்பட்டியா, உன்னை பெரிய ஜாதியை கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பின ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆசீர்வதிக்காண்டவரை அற்பமாய் எண்ணப்பட்ட இடம் உண்டு, ஒதுக்கப்பட்ட இடம் உண்டு, ஓர கட்டப்பட்ட இடங்கள் உண்டு, வார்த்தையினால என்னை காயப்படுத்தின இடங்கள் உண்டு. என்ன நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கணும், நீங்க தான்ப்பா உயர்த்தணும்.
இங்கதான்ப்பா என்ன மேன்மைப்படுத்தணும். உபாகம் 28:1 சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அவர் நீ ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நீ ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உன்னோடு கூட இருந்தால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அன்று கிதியோன் ஒண்ணும் இல்ல, நான் சிறியவா என்று சொன்ன போது கர்த்தர் தூக்கினான். தாவீது அவன் ஆந்திரத்தில் எல்லாத்தையும் ஆட்டுகளை மேய்த்து கொண்டு தேவனை துதிச்சுட்டே இருந்தான். சிறியவனா இருந்தான், கர்த்தர் உயர்த்தினார். தேசத்துல சிறியதாக, குடும்பத்துல சிறியவனாக, அற்பமாக, தகுதி இல்லாதவனாக எண்ணப்படுகிறாயா? தகுதியற்ற பாத்திரத்தை போல இருக்கிறையா? அநேகரால உடைக்கப்பட்டாயா? அநேகரும் நீ ஓர கட்டி வச்சிருக்கிறார்களா? என்னோட சூழ்நிலை தலைமுறைக்கு வந்துருமோன்னு பயப்படுறியா? தலைமுறை கத்தர் அலங்கரிக்க போதுமானவர். பிள்ளையோட தலை கத்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த போதுமான தேவன். தேவனை துதிப்போமா? உதவி செய்கிற தேவன், பல ஆயிரமாய் உயர்த்துகிற தேவன், அவர் சமூகத்தில் அடங்குகிற, அவர் சமூகத்தில் ஏற்ற நேரம் வரைக்கும் நீ காத்திரு. நெட்டு நாள் காத்திருக்க தெளிக்க பண்ணும். விரும்புறது வரும்போது ஜீவருச்சம் போல இருக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை ஒருபோது கைவிடுவது இல்லை, ஒருபோது நம்மை விட்டு ஒரு மாறுகிற தெய்வம் அல்ல. வலது கரத்தை உயர்த்தி, சின்னவன் ஆயிரவு சிறியவர் பலத்த ஜாதிமாவா என நீங்க உயர்த்தி ஆசீர்வதிங்கன்னு கேட்பீங்களா? ஆசீர்வாதி கேட்கிறத உயர்த்தி ஆசீர்வதிங்க. என் பிள்ளை உயர்த்தி ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிங்க. நம்மளை பற்றி எத்தனை பேர் எத்தனை வார்த்தையில சொல்லி காயப்படுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு அது எல்லாத்தையும் கத்தர் எடுத்து மாற்றி உனக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை, உன்னை பல மடங்கு ஒரு உயர்த்தி கத்தர் பெருக பண்ண போகிறார். இந்த வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்பாட்ட வந்தார் ஒரு நாள் நம்மை கைவிடுற தேவன் அல்ல, உன்னை உயர்த்துகிற தேவன், அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினா. இந்த காதலுக்கு சொந்தக்காரர் எங்களுக்கு சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்களுக்கு சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்களுக்கு சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்களுக்கு சொந்தமானா. சின்ன சிறுவயது என்னை குறித்து விட்டார், கண்டு கொண்டார். சின்ன சிறுவயது என்னை குறித்து விட்டார், கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள துரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள துரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்து சொந்தக்காரர் எங்களுக்கு சொந்தமானா. இந்த பாதலத்து சொந்தக்காரர் எங்களுக்கு சொந்தமானா. இந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கிறார். இந்த சூழ்நிலையோ அவர்
வருவீர் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பெரும்பாதனை அவர் வருவாரை காத்து கொள்வார். சந்தோஷத்தை அவர் வருவரைக்கும் காத்துக்கோ. அவங்க ரட்சிப்பர் வருவரைக்கும் காத்துக்கோ. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாதத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. அவர் ஒரு நாளில் என்னை தாரவாசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் ஒரு நாளில் என்னை தாரவாசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமாக அங்கே அவருடனே ஆடி பாடி உற்சவமாய் சொல்லமையாடி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. அவர் வாழுநாளில் என்னை காரவாசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். ஓ ஜீசஸ் ஜீசஸ் இவர ஹேரே சௌடாராவா சிவராயர் ஸ்ரீயர் மனதில் சாட்டி போவா. சிவராயரே அவனை பிரியமாக துரித்து விட்டிராண்டவா. அவனை கண்டு கொண்டிராண்டவா. ஓடவாரா சௌடாராவா யாதி தேவனுக்கு தரிசனம் இருந்துச்சு. அவனை விடுதலை தரிசனம் வேண்டும். உயர்த்துவீராக அபிஷேகத்தை பெறப்படுவதாக. உயர்த்துவீராக பெரிய சாத்தியங்கள் மாறுவதாக. குடும்பம் உயர்த்தப்படுவதாக. தலைமை உயர்த்தப்படுவதாக. இவர ஹோட்டல் பௌடாரவா இவர ஹோட்டல் பௌடாரவா உடமர வைடாரவனா அப்துராதன பௌடாரவசி இவர ஹோட்டல் பௌடாரவா இவர பௌடாரவனா தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிரப்புகிறீர் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லா பாத்திரம் நிரம்பணும். உயர்த்துற அபிஷேகம் உமக்கு எழுப்புற அபிஷேகம் பலவனை மாற்றுகிற அபிஷேகம். தாவீது ஆண்டவரே சின்னவனா இருக்கும்போது குறித்து கொண்டீர். அவன் அபிஷேகம் இருந்தது. அவனை உயர்த்தி வைத்து இப்பொழுது ஆண்டவரே தரிசனத்தோடு ஆண்டவரே நிரப்புவீராக. தரிசனத்தோடு நிரப்புவீராக. எல்லாரும் சத்தமா ஆராதிக்க பார்க்கலாம். அவரை தொடுகிறத பார்க்கிறேன். அவருடைய கரமனை தொடுகிறது. அநேக பிள்ளைகளை தொடுகிறார். அநேக வாலிப பிள்ளைகளை கத்திர தொடுகிறார் இருக்கிறது. உன்னை கத்திர உயர்த்துறது. உன்னை ரொம்ப நிச்சயம் உன் தலை அலங்காரமாய் மாற்றப்படுகிறது. உனக்கு புத்தி என்று சொன்னார்களா? அறிவில் என்று சொல்லுகிறார்களா? முட்டாள் என்று சொல்லுகிறார்களா? உனக்கு தகுதி என்று சொல்லுகிறார்களா? உயர்த்த போகிறார். Dash of the Holy Spirit. பெற்றுக்கோ ஒரு உன்னத அபிஷேகம். ஒரு உன்னத அபிஷேகம் உன்னை கத்திர உயர்த்துற அவருடைய கரத்துல. நீ கேளு. கர்த்தருடைய கரம் ஏற்ற நேரம் வரும்போது உயர்த்தி வைக்கிறது. புதிய பாஷை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய பலம். பல ஹந்த சௌடாராமா உடமான வைடாரகனா அப்துராதன பௌதாரகனா என் பிள்ளைக்கத்திர அலங்கரிக்கிறீர். நிரப்புகிறீர். பாத்திரம் நிரப்புகிறது. பலப்படுகிறது. உணர்வடைகிறது. எழுந்திருக்க செய்கிறீர் ஆண்டவரே. என் பிள்ளை அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல வாழ வைக்கிறதுக்கு ராஜி கூடமானாதரகள் ಅಂತರಾದರ ಬೌಟಾರಗನಾದನ ರೀಬಲ ಹಂದಸ್ ಕೌಡಾರಗನ ಅರ್ಪಮಾಯ
எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஓ, கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் கனப்படுத்துகிறார். வேடிக்கை பார்த்த நல்ல கர்த்தரை ஆச்சரியமாய் மாற்றுகிறார். தகுதி இல்லாத இடத்துல கர்த்தரை தகுதிப்படுத்துகிறார். நேர்மையில்லாத இடத்துல கர்த்தரை நேர்மைப்படுத்துகிறார். இதுவரை கண்டது போல என் சனத்துல வித்தியாசமாய் நடத்துவார். மனுஷனுடைய கணிப்புகள் சுக்குநூறாக்கப்பட்டது. மனுஷனுடைய சாபமான வார்த்தைகள் நறுக்கப்படுகிறது. மனுஷனுடைய தேவையில்லாத வார்த்தை கத்திர எடுத்து மாற்றி உன்னுடைய தலைமையில கத்திர வார்த்தை இறங்கி வருகிறது. ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 கேட்டுக்கொண்ட வார்த்தை முடிய கத்த நம்மை ஆசீர்வதி கத்த நம்ம நடத்த முடிய கத்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த சூழ்நிலையிலும் ஆமே கத்தரே நம்பி ஜீவித்து கத்தருடைய நன்மைகளை கண்டுகொள்ள முடியாத கத்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். வனாந்திரத்தின் தாவீதை உயர்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையில கத்த நாள் பெரிய உயிர்வை தரப்போற அப்படியே கத்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். செய்தி கொடுத்த மகளையும் கத்தரின் அடுத்து வல்லமையா பயன்படுத்த முடியாத கத்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பிதாவாகிய தேவனை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தாவே இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த ஓய்வு நாள் ஆராதனையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த நாளிலும் உடைய சமூகத்துல வந்து உண்மை பாடி உண்மை துதிக்க நல்ல வார்த்தைகளை கேட்க கத்திரங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை வந்திருக்கிற தாவை சோதர சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்கு தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தெரிவிக்கத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். பிள்ளைகள் இந்த வாரம் ஒரு விடுமுறை பாரமா இருக்கிறது. ஆண்டுதாமே தம்முடைய பிள்ளைகளை கத்தமுடைய தூதலை கொண்டு கத்த வேலையிடத்து கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை கத்த ஆசீர்வதி நல்ல வெற்றிகளை கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். படித்து முடிந்த வேலைகளுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கத்தாபி வேலைகளை கத்த கொடுங்க. வேலைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்து நல்ல வேலைகளை கத்த தர முடியாது செபிக்கிறோம். திருமணங்களுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்த அமைத்துக் கொடுங்க. திருமணங்கள் செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்ப்பஸ்ரீகளை கத்த ஆசீர்வதியும். ஆண்டுடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட வெளிப்பட முடியாது செபிக்கிறோங்க. தாவி கற்பத்திங்க நீளுக்காக செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டதாமை அற்புதங்களை கத்த செய்ய முடியாது செபிக்கிறோங்க. தாவி டெலிவரி முடித்து காணப்படுகிற பிள்ளைகளையும் ஆண்டதாமை கத்த ஆசீர்வதிங்க கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோங்க. தாவை சோத்துறோம். இன்னமாய் தாவே குடும்பங்கள் ரட்சிக்கப்படல கத்த ரட்சிங்க. குடிகளுக்கு போதைகளுக்கு பாக்களுக்கு கஞ்சாக்களுக்கு புகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரையும் கத்த சந்தித்த முடிய பிள்ளைகள் குடும்பமாய் ஆராதிக்க ஆண்டதாமை கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. தாவு ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட உயர செழிக்க கத்தத ஆமை கிருபை தரும்படியாய் செபிக்கிறோங்க. தாவு ஆண்டவரே இந்த நாளில் உடைய சமூகத்துல பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற பலவீனத்தின் மூலமாய் வர முடியாதபடி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து கத்தாவே நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். தேவ கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து வரை நாட்கள் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து நம்முடைய நாமத்தை மேம்படுத்த கத்த கிருபை தர முடியாது செபிக்கிறோங்க. தாவு ஆண்டவரே மை சோதரிக்கிறோங்க. தாவே விடலாம் பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. கடம்பச்சியோடு இருக்கிற பிள்ளையோட வாழ்க்கை இருக்கிற எல்லா கடம்பச்சியும் கத்த நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். வெளியிடங்களில் போக வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு தாமே எல்லா வழிகளையும் கத்த திறந்து கொடுங்க. வெளியிடங்கள் இருக்கிற எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் கத்த ஆசீர்வதிங்க. வேலைகளை செய்து சம்பளங்கள் கிடைக்காம இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். கத்த தாமே தயவு கத்த கட்டளை மிக சீக்கிரத்துல கத்தாவு அற்புதங்களை கத்த செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்களை காலநிலை சத்து கத்த சாதமாய் கத்த கொடுங்க. இடையிலாமல் வேலைகளை செய்ய கத்த தாமுடைய பிள்ளைகளுக்கு பாராட்ட முடியாது செபிக்கிறோங்க. தாவு இன்னமாய் கத்தாவை சோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களில் வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிற எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை நீக்கால் ஒரு மண்டப்பட்ட மரத்தை போல நாளொரு மினி மூலமாய் செழிக்க ஆசீர்வதிக்கப்பட உயர கத்ததாமை கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஊழியத்தின் நிலைகளை கத்த விரிவாக்கும். இன்னும் 4வது சிங்கத்தை அநேகரை கத்த கொண்டு வந்து இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் ஒருவர் கூட கத்தாவை வருகையில கைவிடப்பட்டு போய் விடாதபடி எல்லாரும் சத்தியத்துக்கு சாட்சியா நிலைநிறுத்திய கால சத்தம் தொனிக்கின்ற பொழுது மனவாட்டிகளாய் மக்கு முன்பாக கடந்து வர கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் நம்முடைய ஆலயத்தில் புதிதாக வந்திருக்கிறதை கத்தர் பார்க்கிறேன். ஆண்டவரே
இதா வந்திருக்கிற எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல கால் வைத்தாங்களோ இந்த நாளில் இருந்து நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மொழி யாவற்றையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்து தந்து ஆண்டு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. காலையில் ஏற்ற நாட்கள்ல ஆண்டவரே நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மொழி யாவற்றையும் கத்து கொடுத்து ஆண்டு உம்முடைய பிள்ளைகளை கத்த மேன்மைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் இம்மட்டு நேரமாய் கர்த்தர் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தரே நின்று நடத்தி தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தொடர்ந்து நம்முடைய பகுதிகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் விசேஷமாக இந்த ஆன்லைன் வழியாக எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே தூரத்துல சமீபத்தில இருந்து கர்த்தாவே இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவையும் சந்தித்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாட்டி தாரும். கர்த்தர் அப்படியே செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.